அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள். யுஜி முதல் PhD வரை ஒரே வளாகத்தில். தஞ்சாவூரில் சாரல் மழையிலும் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டி உள்ளது. கூடுதல் தகவல்களை தர நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் சையத். அவரிடம் கேட்கலாம். சையத், வணக்கம். தஞ்சாவூரின் எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள்? அங்கு வானிலை எப்படி இருக்கிறது? தீபாவளி கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது? தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தீபாவளி பண்டிகை களை கட்டியுள்ளது. இன்றைய தினம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நம்ம இருக்க பகுதியான மேலவதி பகுதி இங்கே காலை முதலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் காலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு இறை வழிபாடு செய்துவிட்டு அவர்கள் முன்னோர்கள் காலையில் அதே போன்று வழிபாடு செய்தனர். அதைத் தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் அவர்கள் காலையில் உள்ளிருந்து ஆசீர்வாதம் பெற்றனர். ஏனென்று சொன்னால் பெரியவர்களிடம் காலையில் ஆசீர்வாதம் பெறுவது ஒரு முன்னோர்களின் ஒரு ஐதீகமாக இருக்கிறது. அதே போன்று பெற்றோர்கள் அதே போல் காலையில் உழுவது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. தஞ்சை டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தற்போது சாலை மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல பகுதியில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் மழை பெய்தால் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் வெடிப்போம் என பொதுமக்கள் வெடித்து வருகின்றனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் சாமி தரிசனம் செய்து தற்போது வெடித்து அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடியில் ஒரு இலக்கை அடைந்திருக்கிறார்கள். விவசாயிகளும் இந்த ஆண்டு எந்த ஆண்டு இல்லாத அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாகவே சொல்லப்படுகிறது. நம்ம இருக்கக்கூடிய பகுதியான மேலவதி பகுதியில் அந்த பகுதியில் தற்போது பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடக்கூடிய நம்ம காட்சியை தான் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வெடித்து உற்சாகத்தை கொண்டாடுவோம் என அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தான் நம்ம பார்த்து வருகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமான கண்டால்தான் நம்ம இருக்கக்கூடிய மேலவதி பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலையிலே அவங்க எந்திரிச்சிட்டு புதுத்தாடைகள் அணிவித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து வராங்க. தொடர்ச்சியாக நம்மளிடையே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். வாங்க ஐயா, கடந்த காலங்களில் தீபாவளி எப்படி இருக்குங்க? ரொம்ப நாளைக்கு முன்னாடி வழக்கமாக விழிகாத்தால் 2:30 மணிக்கு வெடியெல்லாம் வெடிச்சுவிட்டு வழக்கமாக போடுவோம். அப்போ இந்த டிவி போக்குவரத்து ஒன்றும் இல்லாததுனால அப்போ இதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸாக டிவி வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கொண்டாடுறதுக்கு. அந்த பையன் என்னென்னா ஒரு பெரிய ஒரு உருளையே கொண்டுருவான். ஒரு சிவகாசியிலேருந்து ஒரு உருளையே கொண்டு வாசல் வச்சு வெடிப்பான். அதனால் இப்போது எல்லா வருஷத்தையும் கூட வர இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கே தவிர ஒன்றும் குறைச்சலாக இருக்கிறதா தெரியல. அண்டு இங்கே நீங்களும் ரொம்ப ஒத்தாச்சியாக பண்ணி எல்லாருக்கும் தெரிய முடியுமா பண்ணுறீங்களா? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. தீபாவளி ரொம்ப நல்லா இருக்கும். மேட்டூரில் 2:30 மணிக்கே நாசரம் வந்துடும். இப்போ அந்த அளவு பாவம் காலமுறை யாரும் ஏந்துக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது தீபாவளி. நேற்று எழுதி மழை பெய்யாமல் ரொம்ப காப்பாற்றிடுது. ரொம்ப சந்தோஷம் கடைக்காரங்களுக்கெல்லாம். ஈரோட்லேருந்து வியாபாரம் பண்ணாங்களே, அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாங்க. ஏன்னா வியாபாரம் ஈரோட்லேருந்து இங்கே வியாபாரம் பண்ணாங்க தெற்கு வீட்டியில். இவங்க போய் ஒரு எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு போர்வை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு பக்கத்தில் இருக்க இன்னொன்று எடுத்துக்கோன்னா, நான் ஈரோடு போகணுங்க எடுத்துக்கோண்ணா, ஒன்று போகிறோம்பாண்ணா. அப்புறம் அவனை கேட்டு என்ன இருக்குப்பா போய் வாங்கிட்டு வா அப்படின்னோன்னா, அவன் போய் இன்னொரு ஸ்கூட்டரில் போய் அவன் ஒன்று வாங்குறதுக்காக போனால் அவன் எங்களுக்கு ஒன்று, அவனுக்கு 2 மொத்தம் 4 வாங்கிட்டு வந்துவிட்டான். அப்போ அந்த வியாபாரிக்கு என்ன ஒரே சந்தோஷம், நல்ல வியாபாரம் ஆச்சு. ஈரோட்லேருந்து இங்கே தஞ்சாவூரில் வியாபாரம் பண்ணிட்டு போகிறான். சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. என்ன தேய்ச்சி குடித்து கங்கை தீர்த்தம் வச்சுருக்கோம், அதை தலையில் கடைசியில் விட்டுண்டு ரொம்ப சூப்பர். இந்த தரம் என் பேரனுக்கு வேறு தலை தீபாவளி. அங்கே அவங்க கொண்டாடி ஃபோன் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் காலங்காலத்தாலே 4 மணி 3 மணிலேருந்து இது பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்படி தந்தி டிவி தான் எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்து போட்டுறீங்க. தீபாவளிக்காக சாதாரணமாக தீபாவளிக்காகத்தான் அங்கே கல்யாணம் ஸ்ரீரங்கத்தில் பண்ணோம். இந்த கல்யாணம் பண்ண ஆள் இருக்கார லால்குடி ரமணிங்கிறவர், அங்கேருந்து தீபாவளிக்காக பட்சணம் அமைச்சிருக்கார். இதெல்லாம் ரொம்ப புதுசு நன்னாவும் இருக்குது. நீங்கள் வந்துடுது அதை விட பெருசாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அதாவது பொதுமக்கள் கூறுகையில் இந்த ஆண்டு தீபாவளி என்பது உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு தஞ்சை டெல்டாவில் உற்சாகமாக நாங்கள் கொண்டாடப்பட்டு வருகிறோம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தற்போது பார்த்தீங்கன்னா வெடித்து உற்சாகமாக டெல்டா மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது.
சையத், தஞ்சையில் காலை முதலே சாரல் மழையும் பெய்து வரும் நிலையில் பட்டாசு வெடிப்பதெல்லாம் எப்படி இருக்கிறது? அதாவது பட்டாசு வெடிப்பது பார்த்தீங்கன்னா தற்போது கூட அந்த பாருங்கள் பட்டாசு வெடிப்பதை நம்ம பார்த்து வருகிறோம். மழை என்பதன் காரணமாக சிறிது சுணக்கம் காட்டினாலும் இருந்த போதும் பட்டாசை வெடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெடித்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் தீபாவளி பண்டிகை தான் ஒரு உற்சாகமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் இந்த பண்டிகையானது மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்ட சூழ்நிலையில் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கக்கூடிய காட்சிகள் நம்ம ஒளிப்பதிவில் காண்பித்து வருகிறார். அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த பொதுமக்களும் சரி, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த பட்டாசை வெடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். பட்டாசு என்பது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைவாக வெடிப்பார்கள். ஏனென்று சொன்னால் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாசு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக புகை இல்லாத வெடிகளை தான் அதிக அளவில் வெடிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த மாசு படக்கூடாது. அது ஏன்னா டெல்டா மாவட்டத்திலிருந்து விவசாய நிலங்கள் இருக்கிறனால அதிகமாக மாசு படியக்கூடாது என்பதற்காக இங்கே அதிக அளவிலே பார்த்தீங்கன்னா பட்டாசுகள் புகையில்லா பட்டாசுகள் தான் அதிக அளவிலே வெடித்து வருகிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய நம்ம காட்சியை பார்க்குறோம். அவர் காலையிலே எழுந்துவிட்டு அவர்கள் பெற்றோர்கள் காலையில் ஆசீர்வாதம் பெற்று சாமி தரிசனம் செய்து தற்போது அந்த வெடி வைக்கக்கூடிய காட்சி நம்ம பார்த்து வருகிறோம். தீபாவளி தான் காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சையத். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள். யூஜி முதல் PhD வரை ஒரே வளாகத்தில்.